ஆண்டவர் எனக்கு சொன்னார், உங்கள் ஒவ்வொருவர் வீட்டையும் குடும்பத்தையும் கட்ட போகிறார் என்று. ஒவ்வொருவர் குடும்பத்தையும் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். ஒவ்வொருவர் வாழ்க்கையும் கட்டி எழுப்ப போகிறார். நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் இருக்கும் துக்கங்கள் எல்லாம் என்று மாறும். மகிமைக்குரிய எதிர்காலத்தை கர்த்தர் என்று உங்களுக்கு உருவாக்குகிறார். இதற்கு ஆதரவாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், தாவீதே, என் வீட்டை கட்ட நீ ஆசைப்பட்டாய்ப்பா, ஆனால் அதற்கு முன்பதாக நான் உனக்கு வீடு கட்டுவேன். நான் உனக்கு குடும்பத்தை கட்டி எழுப்புவேன். மகிமையான குடும்பம், மகிமையான வீடாக உன் வீடு இருக்கும். நிலையான வீடாக இருக்கும். ஆசீர்வாதத்தினால் நிரம்பின வீடாக இருக்கும். இன்று வரைக்கும் பாருங்கள், தாவீதின் வீடாகிய இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் காப்பாற்றி வருகிறார். எத்தனை எதிரிகள் எழும்பினாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், ஆண்டவர் அந்த வீட்டை கட்டி எழுப்பி உலகத்திற்கே வெளிச்சமாக வைத்திருக்கிறார். உங்கள் வீட்டையும் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். மனம் கலங்காதிருங்கள். ஒரு தகப்பன், அவரே கொத்தனார். அவர் சொன்னார், நான் என் பிள்ளைக்கு வீடு கட்டணும், என் மகளுக்கு வீடு கட்டணும். என் பிள்ளைக்கு இப்போதான் நான் திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறேன், அவளுக்கு ஒரு வீட்டையே நான் கட்டி கொடுக்கணும்னு அவரே வீட்டை கட்டினார். கட்டினார் கட்டினார். இருக்கிறதுலே மிகவும் தலை சிறந்த பொருட்களை வைத்து கட்டினார். அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்படியாக ஒரு நாளை குறித்தார். அந்த நாளிலே காலை 5 மணிக்கு தான் நல்ல நேரம் என்று யாரோ சொன்னார்கள். அந்த நேரத்தை குறித்தார். எல்லா உறவினர்களையும் அழைத்தார். போஜனமெல்லாம் ஆயத்தம் பண்ணினார். முந்தின நாள் இரவு வெகு நேரம் காத்திருந்து எல்லா ஒழுங்குகளையும் செய்தார். காலை 5 மணி வந்தது. எல்லாரும் வந்து விட்டார்கள். ஆனால் அவர் மட்டும் வரவில்லை. அவர் மட்டும் வரவில்லை. அவர் இருந்த இடத்திற்கு ஓடி போய் கதவை தள்ளி உள்ளே பார்த்தார்கள். கதவு பூட்டப்பட்டிருந்தது. உடைத்து பார்த்தார்கள். அந்தோ அவர் செத்து கிடந்தார். இறந்து போய்விட்டார். இறந்து போய்விட்டார். பிள்ளைக்கு வீட்டை கட்டினார். ஆனால் அவர் உள்ளே போக முடியவில்லை. பிள்ளைக்கு அந்த வீட்டை கொடுக்க முடியவில்லை. அந்த வீடு எல்லாராலும் சபிக்கப்பட்ட வீடு என்று மாறிவிட்டது. ஆனால் நமக்கோ நம் அன்பு தகப்பன் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன். நான் மரித்தது உண்மைதான். சிலுவைக்கு போய் மரித்தது உண்மைதான். ஒவ்வொருவர் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு, ஒவ்வொருடைய பாவத்தின் சம்பளத்தையும் ஏற்றுக்கொண்டு மரணத்தின் வழியாக கடந்து சென்று போனது உண்மைதான். ஆனாலும் நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன். எதற்காக? என் மகனே, என் மகளே, உனக்கு வீடு கட்டுவதற்காக. உனக்கு வீடு கட்டுவதற்காக. உங்களுக்கு ஒருவேளை வீடு கட்ட தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரம தகப்பன் இயேசு என்று உங்களுக்கு வருகிறார். அவர் சொல்லுகிறார், நான் மரிப்பதில்லை, நான் உனக்கு வீடு கட்டுவேன். வீடு கட்டி அந்த வீட்டை உனக்கு திறந்து கொடுப்பேன். அந்த வீட்டிலே நான் வந்து வசிக்கும்படியாக உன் இருதயத்தை எனக்கு நீ திறக்கும் பொழுது நானும் உள்ளே வந்து உன்னோடு போஜனம் பண்ணுவேன். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. அப்படிப்பட்ட வீட்டை கர்த்தர் இன்று உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கு கட்டி எழுப்புகிறார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை உண்டு? இன்று நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவிடம் சொல்லுங்கள், நம்புகிறேன் சுவாமி, நம்புகிறேன் சுவாமி. என் வீட்டை கட்ட உள்ள வருவதற்காக நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி என்று சொல்லுங்கள். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட்.
தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் எப்படிப்பட்ட வீட்டை நமக்கு கட்டுகிறார்? முதலாவதாக அவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 6:19, 1 கொரிந்தியர் 3:16 படி, நான் உன்னையே, உன் இருதயத்தையே, உன் சரீரத்தையே என்னுடைய ஆலயமாக, என்னுடைய வீடாக நான் கட்டுகிறேன். கல்லினாலும் மண்ணினாலும் கான்கிரீட்டினாலும் மட்டுமல்ல. அதெல்லாம் 30 வருஷம்தான் வரும், 40 வருஷம்தான் வரும், 50 வருஷம்தான் வரும். ஆனால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக, இந்த உலகத்திலும் நிலைத்திருக்கும்படியாக, வரும் உலகத்திலும் நிலைத்திருக்கும்படியாக உன்னையே நான் என்னுடைய வீட்டாக நான் கட்டுவேன், என்னுடைய வீடாக கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! நம் தகப்பன் எப்படிப்பட்ட வீட்டை நமக்கு கட்டுகிறார் பாருங்கள். இதற்கு வேதம் கூறுகிறது, அவரே அஸ்திபாரமாக இருக்கிறார், அவரே அஸ்திபாரமாக மாறுகிறார். 1 கொரிந்தியர் 3:11 படி, இயேசுவே நம் வீட்டிற்கு அஸ்திபாரம், இயேசுவே நம் வாழ்க்கைக்கு அஸ்திபாரம், இயேசுவே நம் குடும்பத்திற்கு அஸ்திபாரம். பல வருடங்களுக்கு முன்பதாக ஜப்பானில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். பயங்கர பூகம்பம் வந்தது. அப்பொழுது எல்லா கட்டிடமும் உடைந்து விழுந்தது. ஒரு பெரிய மாளிகை மட்டும் அப்படியே நின்றது. ஆராய்ச்சியாளர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து வந்தார்கள். இந்த கட்டிடத்தின் அஸ்திபாரம் எப்படிப்பட்டது? எல்லா பில்டிங்கும் விழுந்துருச்சு, இது மட்டும் நிக்குதே என்று சோதித்து பார்த்தார்கள். மூளை கல்லுக்கு போனாங்க, அஸ்திபாரத்துக்கு போனாங்க. அங்க பார்த்தா ஒரு எலும்பு கூட இருந்தது, பக்கத்துல தங்க நாணயங்கள் இருந்தது. அவர்கள் அதை குறித்து லைப்ரரியில் ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த நாட்களின் கட்டிடங்களை குறித்து ஆராய்ச்சி செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் கண்டுகொண்ட ஒரு காரியம், அப்பொழுது அந்த நாட்களில் ஒரு பெரிய மனிதன், ஐஸ்வர்யவான் வீட்டை கட்டும் பொழுது அதற்கு முன்னதாக, மூலைக்கல் வைக்கப்படும் முன்னதாக, அவனுடைய உயர்ந்த உண்மையான வேலைக்காரனை கூப்பிடுவான். யார் மிகவும் உண்மையான வேலைக்காரராக இருக்கிறாரோ அவரை கூப்பிடுவார். அவர் சொல்லுவார், நீ போய் படுத்துக்கோ, நீதான் அஸ்திபாரம், உன் மேலதான் என் வீடு கட்டப்படணும். அந்த வேலைக்காரன் அழுவாரா? ஐயோ, என் உயிரை காப்பாத்துங்க, எவ்வளவு உண்மையா உங்களுக்கு வேலை செஞ்ச, ஏன் என்ன இப்படி சாக சொல்றீங்க, நீங்க வீடு கட்டுறதுக்கு என்ன சாக சொல்றீங்கன்னு அழுவாரா? இல்லை. அந்த உண்மையுள்ள வேலைக்காரன் சொல்லுவான், பார், இத்தனை நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் இருக்கும் பொழுது என்னைத்தான் என் எஜமான் மிகவும் உண்மையுள்ள வேலைக்காரன் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். எனக்கு எவ்வளவு பெரிய கனம், எவ்வளவு பெரிய கனம் என்று சொல்லி அவர் போய் படுத்துக் கொள்வார். அதான் அந்த எலும்புக்கூடு. அவரை சுற்றிலும் தங்க நாணயத்தை போடுவார்கள். அவர் மீதுதான் அந்த மாளிகை கட்டப்படும். இன்று நமக்காக எல்லாம் வல்ல இறைவன் மனிதனாக இறங்கி வந்து சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து மிகவும் உண்மையுள்ள அடிமையாக தம்மையே அடிமைத்தனல் கோலம் எடுத்து நமக்காக நம் வீடு கட்டப்படும்படி, நம் வாழ்க்கை கட்டப்படும்படி, நம்மை ஆண்டவருடைய வீடாக கட்டும்படியாக இயேசு தம்மையே பலியாக பிரதான வேலைக்காரராக ஒப்பு கொடுத்தார். அவர் மீது நம் வாழ்க்கை கட்டப்படுகிறது. அவரே அஸ்திபாரமாக இருக்கிறார். எவ்வளவு தூரம் அவருடைய காலிலே விழுந்து நாம் அவரை கும்பிட வேண்டும், நம் வாழ்க்கை அவருக்கு கொடுக்க வேண்டும். நீர் கடவுள், நீர் தெய்வம், மகிமை உள்ளவர், பாவம் அறியாதவர், எதையும் செய்ய வல்லவர், என்றும் ஜீவித்திருக்கிறவர். ஆனால் எனக்காக என் வாழ்க்கை கட்டப்படும்படியாக உம்மையே கொடுக்கிறீரே சுவாமி, உம்மையே கொடுத்திருக்கிறீரே சுவாமி, நான் இதற்கு என்ன செய்வேன்? என்னையே உமக்கு கொடுப்பேன், என்னையே உமக்கு கொடுக்கிறேன் என்று இன்று இரவு அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது அவர் தாமே அஸ்திபாரமாக உங்கள் வாழ்க்கைக்கு இருந்து
உங்கள் வாழ்க்கையை கட்டுவார், உங்கள் வீட்டை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார். என்ன பூகம் வந்தாலும், என்ன காற்று வீசினாலும், என்ன வெள்ளம் வந்தாலும் நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள். உங்கள் வீடு உறுதியாய் நிற்கும், உங்கள் குடும்பம் உறுதியாய் நிற்கும். ஏனென்றால் இயேசுவே உங்களுக்கு அஸ்திபாரம், இயேசுவே அஸ்திபாரம். அப்படி ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா என்று மனதார ஆண்டவர் உங்களை நிரந்தர அஸ்திபாரமாக இருந்து உங்களை தாங்குகிறபடியினால் அவரை ஸ்தோத்திரியுங்கள். இன்னும் பரிசுத்தமாகுங்கள், இன்னும் பரிசுத்தமாகுங்கள். கலாத்தியர் 2:20 பக்தனாகிய பவுல் சொல்லுகிறான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். பால் தினகரன் இந்த அஸ்திபாரமாகிய இயேசுவின் மீது பாவத்தை செய்து கொண்டு வாழக்கூடாது, வாழ மாட்டேன், கிறிஸ்துவே எனக்குள் இருக்கும்படியாக இந்த மாளிகை இயேசு இயேசு இயேசு, அஸ்திபாரமும் இயேசு, பால் தினகரனாகிய எனக்குள்ளும் இயேசு 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 இயேசு. உலகத்தின் இச்சை உள்ள வரவே விட மாட்டேன், வரவே விட மாட்டேன். பிசாசு வரவே விட மாட்டேன். தவறான எண்ணம், தவறான பார்வை, தவறான ஷாட்ஸ், தவறான பேச்சு, தவறான உறவு, தவறான செயல் வர விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். என் அஸ்திபாரம் இயேசு, அதன் மீது வாழும் நானும் இயேசுவால் நிரம்பி இருப்பேன். என்னுடைய ஆசை இச்சைகளை கிறிஸ்துவோடு நான் ஆணி அடித்து சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இச்சையும் வேண்டாம், மாம்சமும் வேண்டாம், இயேசுதான் வேண்டும். எனக்காக உயிரையே கொடுத்த அருள்நாதர் இயேசுதான் வேண்டும். அப்படி வாழும்படியாக நம்மையே ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரோமர் 8:26 படி இந்த உலகத்திலே வரும் பலவீனங்கள், எல்லா மனுஷருக்கும் பலவீனம் வரும் வரும் வரும். ஆனால் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யவே இயேசு தமது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக பலவீனம் வரும்போது, சோர்வு வரும்போது, கோபம் வரும்போது, ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டாருன்னு கேள்வி வரும்போது, ஏன் இந்த பொல்லாத மனிதர்கள் என்னை மேற்கொண்டு விட்டார்கள், என்னை கேவலமாக நடத்துகிறார்கள் என்ற கேள்வி வரும்பொழுது, எரிச்சல் வரும்பொழுது, ஆவியானவர் நமக்காக நமக்குள்ளிருந்து மன்றாடுகிறார். இயேசுவோடு சிலுவையில் அறையப்படும் பொழுது ஆவியானவர் நமக்குள் எழும்புகிறார். இயேசுவின் ஆவி, இயேசுவின் ஆவி. பால் தினகரனுடைய ஆவியை சிலுவையில் அறைந்து விட்டேன், இனி இயேசுவின் ஆவியே வெளிப்படுகிறது, இயேசுவின் ஆவியே வெளிப்படுகிறது. அவர் நமக்குள் இருந்து பிரார்த்தனை செய்கிறார், பிரார்த்தனை செய்கிறார். நம் வாயிலிருந்து பிரார்த்தனை செய்கிறார், நம் ஆவியிலே பிரார்த்தனை செய்கிறார். அப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வருகிறது. பாவத்தின் சிந்தை, கோபத்தின் சிந்தை, எரிச்சலின் சிந்தை, கேள்வியின் சிந்தை எல்லாம் மாறுகிறது. நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே என் சித்தம் அல்ல, உம் சித்தமாகட்டும், உம் சித்தமாகட்டும். யூதாஸ் வரக்கூடும், துரோகியானவர்கள் வரக்கூடும், இன்னும் பொய்யான குற்றச்சாட்டும் பிரதான ஆசாரியர்கள் பேசக்கூடும். நம்மை அறியேன் என்று கூட இருக்கிறவர்கள் பாடுகள் வரும் பொழுது விட்டு ஓடக்கூடும், சபிக்கக்கூடும். இன்னும் தவறான தீர்ப்பு பிலாத்து போன்ற அதிகாரிகள், அரசாங்கத்தின் தலைமையகம் நமக்கு விரோதமாக செயல்படுத்தக்கூடும். கடைசியில் பாவமறியாத இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு துரோகிகளும் கள்ளருமாகிய மனிதர் மத்தியிலே இவரும் அப்படிப்பட்டவர் தான் என்று எல்லா ஜனங்களும் சொல்லும்படியாக, இன்று சோஷியல் மீடியாவிலும் சொல்லும்படியாக நமக்கு கேவலமான நிலைமை வரக்கூடும். ஆனால் அவைகள் அனைத்தின் மத்தியிலும் நாம் ஆண்டவரே என் சித்தம் அல்ல, உம் சித்தமாகட்டும், உம் சித்தமாகட்டும், உம் சித்தமாகட்டும் என்று சொல்லும் பொழுது நாம் இயேசுவை போலவே மாறிவிடுகிறோம், இயேசுவை போலவே மாறிவிடுகிறோம். அதன் பிறகு பாருங்கள், இவைகள் அனைத்தின் மத்தியிலும் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார்.
நம் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வருகிறது. வெட்கத்திற்கு பதிலாக நாம் வெட்கத்தை அனுபவித்த அதே தேசத்திலே ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் தருகிறார். பிசாசுகளை சமாதானத்தின் தேவன் நமது கால்களின் கீழே நசுக்குகிறார். நம்மை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறார். நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இவ்வளோ புயல் அடிச்சது, இவ்வளோ கேவலப்படுத்தி பொய்யா பேசினாங்க, பொய்யை உண்மையாக்கி இவருக்கு விரோதமாக பேசினார்கள். ஆனால் பாருங்கள், இவர்கள் அனைத்தின் மத்தியிலும் இவருடைய அஸ்திபாரம் உறுதியாய் நிற்கிறது. இவங்க குடும்பத்தின் அஸ்திபாரம் உறுதியாய் நிற்கிறது. இன்னும் உயர்ந்து கொண்டுதான் போகிறார்கள். உண்மையில் ஜீவனுள்ள இயேசு இவர்களுக்குள் இருக்கிறார், ஜீவனுள்ள இயேசு இவர்களுக்குள் இருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் அதன் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்கிறார். இந்த நாளிலும் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார், உறுதியாய் நிற்கும்படியாக செய்வார். இந்த நேரத்திலும் அஸ்திபாரமாகிய இயேசு உங்களையும் அவரை போல மாற்றி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்தில் வைத்து அதன் மூலம் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவார். பல வருடங்களுக்கு முன்பதாக என் தந்தை 14 வருடம் தெருவில் நின்றுதான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தெருவில் இருந்துதான் 5 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் ஸ்டேட் பேங்கில் அவர் பணிபுரிந்து வேலை செய்வார். சாப்பாட்டிற்காக, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக 5 மணிக்கு மேலே தெருவில் போய் நின்று பிரசங்கம் பண்ணுவார். 14 வருஷம். அதன் பிறகு ஆண்டவர் தோன்றி சொன்னார், என் மகனே, நீ உண்மையாயிருந்திருக்கிறாய், ஆகவே உன்னை நான் பொது மேடையில் வைக்கப் போகிறேன். உன் மூலமாக நீ ஜனங்களுக்காக அழும் பொழுது, மனது உருகி அழும் பொழுது, அவள் கஷ்டங்களை கேட்டு அழும் பொழுது நான் வருவேன், உன் கண்ணீரை பார்ப்பேன், உன் கண்ணீரை பார்த்து அவர்கள் கண்ணீரை துடைப்பேன் என்றார். நீ செய்யும் ஜெபத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைப்பேன் என்றார். அதை ஆண்டவர் தோன்றி பேசின உடன் அவருக்கு பயங்கரமான நோய் வந்தது. உன் மூலம் லட்சக்கணக்கான மக்களை சுகமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த பிறகு, வாக்கு கொடுத்த உடன் அவருடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டது. இருமை கொண்டிருந்தார். 34 வயது தான். நான் சின்ன பையன், எங்க அப்பா கிட்டே விடமாட்டாங்க. டிபி நோய் அந்த காலத்தில் அதற்கான சரியான தீர்வுகள் கிடையாது. இருமி 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 செவுத்துல கூட ரத்தம் இருக்கும், அப்படி பாடு, எரியும், தேவ பிரசனமும் இல்லை, தனிமையில் தவித்தார். இயேசு அந்த வழியை போகும்படி அனுமதித்தார். சிநேகிதர்களுக்காக காத்திருந்தார். ஒவ்வொருவரும் வந்து கேலியாக பேசிவிட்டு போனார்கள். உம்மிடம் ஏதோ பாவம் இருக்கிறது. இன்னொருத்தர் சொன்னார், உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது பிசாசு வந்து நடுவில் நிற்கிது. எல்லாம் பொய்யான காரியம். எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் தனிமையில் இருக்கும்படி செய்தார். சாக போகும் நேரத்திலே, கடைசி நேரத்திலே அவருடைய அஸ்திபாரமாகிய இயேசு தோன்றினார். இயேசு தோன்றி சொன்னார், என் மகனே, நீ பாடுபடும் பொழுது நானும் அழுகிறேன், நானும் கஷ்டப்படுகிறேன், ஆனாலும் இதுதான் வழி. இந்த நோயின் வழியாக கடந்து சென்றதின் நிமித்தம் தான் உன்னிடம் ஜெபத்திற்கு வரும் மக்களுடைய பாடுகளை நீ அறிந்து கொள்ள முடியும். அவர்கள், எனக்கு கேன்சர், என் நெஞ்சு எரியுது, என் தலை சுற்றுகிறது, கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, நான் சாக போகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது உன் வேதனையை நீ நினைவு கூறுவாய். அதன் நிமித்தம் நீ அவர்களுக்காக அழுவாய். உன் கண்ணீரை பார்த்து நான் அவர்கள் கண்ணீரை துடைப்பேன். உன்னை சுற்றி இருந்த நண்பர்கள் எல்லாம் எங்கே? எல்லாரும் ஓடிட்டாங்க. நான் மட்டும்தான் உனக்கு அஸ்திபாரமாக இருப்பேன். என்னையே நம்பு, என் சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்றார். அற்புதமாக அவருடைய நுரையீரலை சுகமாக்கினார். பொது மேடை அவருக்கு திறந்தது. அவர் எழுந்து ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்.
இன்று வரைக்கும் என் தந்தை உயிரோடு இருந்த நாட்களில் எத்தனை கோடி மக்கள் சுகமடைந்திருக்கிறார்கள். அவரோடு அது நின்று போகவில்லை. பரம்பரை பரம்பரையாக அந்த கிருபையை கர்த்தர் தொடர்ந்து வரும்படி செய்கிறார். உன் வீடு நிரந்தரமாக கட்டப்படும். உன் அஸ்திபாரம் நிரந்தரமாக கட்டப்படும். சோதனை வரும், வேதனை வரும், அவ்வளவுதான், ஆண்டவர் எங்கே என்று சொல்லும் நேரம் வரும். என் தந்தை இப்படி பாடுபடும் பொழுது ஆண்டவர் வரும் முன்பதாக பிசாசு தோன்றினான். இந்த பிசாசு சொன்னான், தினகரன், நீ ஏன்பா இயேசு பின்னால ஓடுற? உனக்கு என்ன வேணும் நான் தரேன். அவருக்காக போய் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ண பாரு, இப்படிதான் விட்டார், உன்னை இப்படிதான் பாடுபட விட்டார் என்று சொன்னான். அவன் சொன்னான், என்னுடைய தீர்க்கதரிசியா இருப்பேன்னு சொல்லு, உன்னை சுகமாக்குவேன், நோயே உனக்கு வராது, நீடித்த ஆயுள் வரும், பணம் வந்து காலில் கொட்டும், இன்னும் எல்லா தலைவர்களும் வந்து உன் காலில் விழுவாங்க, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா உன்னை வைப்பேன், நீ என்னை பின்பற்றி என்றான். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் என் தந்தைக்குள் எழும்பினார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அவரை உணராமல் போகும் நேரத்தில் கூட நமக்குள்ளதான் இருக்கிறார். பாடு வரும் பொழுது எல்லாம் இருளா தோன்றும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறும்படியான நிலைமை வரும். ஆனாலும் இயேசுவின் ஆவியானவர், அஸ்திபாரமாகிய அவர், ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களுடைய பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்யவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் எழுந்தருளினார். என் தந்தையுடைய கண்களை திறந்தார். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போவதை அவருடைய ஆவியின் கண்களிலே பார்த்தார். அதை பார்த்தவுடன் என்னுடைய தகப்பனுடைய உள்ளம் உருகிற்று. அவர் சொன்னார், பொல்லாத பிசாசு, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நீ எனக்காக உயிரை கொடுக்கலையேப்பா. இயேசுதானே எனக்கு உயிரை கொடுத்தார். இயேசுதானே எனக்கு உயிரை கொடுத்தார். நான் அவரையே நம்புவேன், நான் அவரையே நம்புவேன் என்று ஆண்டவரிடம் தன் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அன்று இயேசு தோன்றினார், என் தந்தையை எழுப்பினார். இன்று வரைக்கும் எத்தனை கோடி மக்கள் ஆரோக்கியம் பெற்றிருக்கிறார்கள், சுகம் பெற்றிருக்கிறார்கள், ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள், அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். எங்கள் குடும்பம் நிலைத்து நிற்கும்படி ஆண்டவர் இரக்கமாக செய்திருக்கிறார். உங்கள் குடும்பமும் நிலைத்து நிற்கும். உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளுவார். உங்களையும் இயேசுவின் ஆலயமாக நிலைத்து நிற்கும்படி செய்வார். ஒன்றும் உங்களை கீழே தள்ளுவதில்லை. பரலோகம் போய் சேர்ந்து பரலோகத்திலும் அவருடைய ஆலயமாக தொடர்ந்து இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். எத்தனை பேருக்கு இயேசு வேண்டும்? எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேண்டும்? இப்பொழுதும் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை உமது ஆவியினால் நிரப்பும் சுவாமி, நிரப்பும் சுவாமி, நிரப்பும் சுவாமி. அவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. சந்தோஷமாக கரங்களை தட்டி பாடுவோமா? உடைப்பட்ட வாழ்க்கையை வணைந்திடுவார். இந்த வருடத்தின் பிராமிஸ் இதுதான். கர்த்தர் உன்னை கௌரவிப்பார், உன்னை கௌரவிப்பார், உன் ஆவியை கௌரவிப்பார், உன் பெயரை கௌரவிப்பார், உன் குடும்பத்தை கௌரவிப்பார். அவருடைய சாயலை கொடுத்து கௌரவிப்பார், அவருடைய சாயலை கொடுத்து கௌரவிப்பார். Thank you, Jesus. உடைப்பட்ட வாழ்க்கையை வணைந்திடுவார், கனத்துக்குரிய நாட்களை நிலைநாட்டுவார். உடைப்பட்ட வாழ்க்கையை வணைந்திடுவார், கனத்துக்குரிய நாட்களை நிலைநாட்டுவார். விழுந்து போன இடத்தில் தலையை நிமிர செய்வார், விழுந்து போன இடத்தில் தலையை நிமிர செய்வார். ராஜாவின் பந்தியில் உன்னை
அமர செய்வார். இந்த வருஷத்தில் அதிகமாய் கௌரவிப்பார். இந்த வருஷத்தில் அதிகமாய் கௌரவிப்பார். ஆத கல்லென்று வெறுத்தவர் முன் மூளைக்கு தலை கல்லாய் மாற்றிடுவார். ஆகாத கல்லென்று வெறுத்தவர் முன் மூளைக்கு தலை கல்லாய் மாற்றிடுவார். சகல ஜாதிகளால் விரும்பிடுவாய். இயேசுவின் மகிமையால் நிரம்பிடுவாய். சகல ஜாதிகளால் விரும்பிடுவாய். இயேசுவின் மகிமையால் நிரம்பிடுவாய். இந்த வருஷத்தில் இயேசு உன்னில் வெளிப்படுவார். இந்த வருஷத்தில் இயேசு உன்னில் வெளிப்படுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார். பேரை பெருமைப்படுத்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார். பேரை பெருமைப்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கர்த்தரே இதை செய்திடுவார். பெரிய ஜாதியாய் மாற்றிடுவார். பேரை பெருமைப்படுத்திடுவார். ஆமென். கர்த்தர் இதை உங்களுக்கும் செய்ய போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்களா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். அஸ்திபாரம் போட்டாச்சு. இயேசுவே அஸ்திபாரம். அதோடு கூட அவர் உங்களை ஜீவ கற்களினால் கட்டி மாளிகையாக மாற்றப் போகிறார். ஜீவ கற்கள். 1 பேதுரு 2:4 படி ஆவிக்குரிய வீடாக உங்களை மாற்றும்படியாக ஜீவ கற்களினால் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். கிறிஸ்துவின் ஜீவ கற்கள். இந்த ஜீவ கற்கள் என்ன? யோவான் 11:25 படி ஆண்டவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவனாய் இருக்கிறேன். எப்படி இந்த ஜீவன் நமக்குள் வருகிறது? யோவான் 6:63 படி இயேசுவின் வார்த்தை, வேதத்தில் இருக்கும் வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அந்த வசனமே தீர்க்க தரிசனம். ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது அந்த நாளுக்கான ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசுவின் வார்த்தை அவருடைய வேதத்தில் இருந்து நமக்கு வருகிறது. அதை வைத்துதான் ஜீவ கற்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். ஆவிக்குரிய வீடாக மாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தமது வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பார். அது ஜீவனை கொடுக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்கா தேசத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. கலிபோர்னியாவுக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டில் தங்கும்படியாக என்னை அழைத்திருந்தார்கள். நான் மிகவும் சிறுவன். அப்பொழுது எனக்கு ரொம்ப பிரசங்கம் பண்ண தெரியாது, பிரசங்கம் பண்ணினதும் கிடையாது. அப்போதான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். வசனம்லாம் ரொம்ப நிறைவாய் தெரியாது. அந்த வீட்டில் அவள் சொன்னார்கள், இன்று மாலை ஒரு அம்மாவுக்கு கடைசி திருவிருந்து கொடுக்க போகிறோம். எங்கள் போதகர் வரப்போகிறார், நாங்கள் சபையாக போகிறோம். ஏனென்றால் அந்த அம்மா கேன்சர் நோயினால் செத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கோ நாளைக்கோ இறந்து விடுவார்கள். வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது என்று அனுப்பிட்டாங்க. நீங்களும் வா, நீயும் வாப்பா என்று என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அங்கு போனோம். ஒரு பாடல் பாடினார்கள். அதன் பிறகு அந்த அம்மாவை சூழ்ந்து எல்லாரும் நின்றோம். ஏறக்குறைய 50 பேர் நின்றார்கள், சபை மக்கள். நானும் ஒரு மூலையில் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு அவர்களை தெரியாது. அவங்களோடு கூட போனேன், அவ்வளவுதான். அந்த அம்மா கதறி கொண்டிருந்தார்கள். வலியில கதறி கொண்டிருந்தார்கள். கதறி கொண்டிருந்தார்கள். அவ்வளோ வேதனை. சாகும் நிலைமை, சாகும் நிலைமை. கணவனும் பிள்ளைகளும் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே போதகர் ராபோஜனம் கொடுக்கும் முன்பதாக அவர் சொன்னார், இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம்.
பிரதர் டிஜிஎஸ் தினகரனுடைய மகன் பால் தினகரன் இங்கே இருக்கிறார். அவர் இப்போ கர்த்தருடைய வாசனத்தை பேசுவார். எனக்கு பயேறுனுச்சு. நான் ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணல. அந்த மாதிரி ரெடிமேட் மெசேஜ் எல்லாம் அப்போ கொடுக்க முடியாது எனக்கு. நான் யோசித்தேன், இப்போ நான் பேசலைன்னா எங்கள் அப்பா பேர் கெட்டு போயிடும். தினகரன் மகனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியலன்ற பேர் வந்துடும். ஆனாலும் ஒரு பெரிய அதனால பெரிய பயம் வந்துடுச்சு. நான் யோசித்தேன், அந்த அம்மா சாவறதுக்கு முன்னால் நான் செத்துருவேன் போல இருக்குது. அவ்வளோ பயம் வந்துடுச்சு. ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறிட்டு இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், போதகரே நீங்க தான் பேசணும், ராபோஜனத்துக்கு நீங்க தான் பேசணும். அவர் சொன்னார், இல்ல இல்ல நீ தான் பேசணும். என்ன பண்றது, போதகர் சொல்லிட்டாரு, நம்ம கீழ்ப்படியணும். ஆனா வசனமும் கிடையாது, ஆவியும் கிடையாது, அபிஷேகமும் கிடையாது, ஜபம் கூட. நான் அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு வரல, அவங்களோட கூட வந்தேன், அவ்வளவுதான். நான் சொன்னேன், தயவு செய்து ஒரு உதவி செய்யுங்க, இன்னொரு பாட்டு பாடுங்க. பாடினாங்க. நான் சொன்னேன், இன்னொரு பாட்டு பாடுங்க. ஜெபம் பண்ணி பார்த்தேன். ஆனால் திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் எழும்பினார். பிரசங்கம் பண்ணணுமே, ஏதோ பேசணுமே, இவங்க முன்னால எங்க அப்பா பேரை கெடுத்துடக்கூடாது என்ற பயமெல்லாம் போயிடுச்சு. அந்த அம்மா மேல ஒரு மனதுருக்கம் வந்தது. ஐயோ, இப்படி செத்துட்டு இருக்காங்களே, ஆண்டவர் வார்த்தை வந்தா தானே இவங்க உயிரோட எழும்ப முடியும். ஆண்டவரே, இவர்களை உயிர்ப்பிக்கும்படி, இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும்படி ஏதாவது ஒரு வார்த்தையை தாரும். நீ சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்லட்டும் என்று நான் ஜெபம் பண்ணினேன். ஒரு பயங்கர வெளிச்சம் என் மீது இறங்கியது. யாக்கோபு 5:14-15 ஆண்டவர் காண்பித்தார். ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை அவன் அழைக்க கடவன். அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்ற வசனம் வெளிச்சம் போல வந்தது. அதை தேடி அதை வாசித்தேன். நான் சொன்னேன், எண்ணெய் இருக்கிறது, போதகர் இருக்கிறார்கள், இப்பொழுது நம்ம எல்லாரும் எண்ணெய் பூசி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எழுப்புவார் என்று சொல்லி இருக்கிறார். அம்மாவை எழுப்புவார். கடைசி சாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவார்னு சொல்ல, கர்த்தர் அவர்களை எழுப்புவார், இதான் வசனம் சொல்லுது என்று சொன்னேன். எல்லாருக்குள்ளும் ஒரு விசுவாசம். ராபோஜனம் கூட கொடுக்கல, வசனம் வந்தவுடன் எல்லாருக்குள்ளும் ஒரு விசுவாசம். நான் சொன்னேன், இப்பொழுது எண்ணெய் பூசுவோம் என்று. எல்லாரும் எண்ணெய் பூசி நெற்றியிலே கை வைத்தோம். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். இந்த வசனத்தின்படி கர்த்தர் அவர்களை எழுப்புவார் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார்கள். அன்றுதான் முதல் முறையாக இந்த கூட்டத்தார் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அவ்வளவு விசுவாசம் வந்துருச்சு. கர்த்தருடைய வசனம் பாருங்க, ஜீவ கற்களாக நமக்குள் எழும்புகிறது. செத்து போன கல் அல்ல, புதைக்கிறதுக்கு கல் அல்ல. அந்த வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கும் கல், உயிர்ப்பிக்கும் கற்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனம் உயிருள்ளதாக இருக்கிறது, ஜீவன் தருகிறதாக இருக்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை தேடி ஓடி வந்திருக்கிறீங்க. இந்த வசனம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அற்புதங்களை இப்பொழுது கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. நான் பேச 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 கர்த்தருடைய வசனம் வர 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 உங்களுக்கு விருப்பமான தேவையான அத்தனை பாக்கியமும் உங்கள் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அந்த நேரத்தில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண 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 திடீர்னு எல்லார் கண் முன்னாலேயும் அந்த அம்மா அப்படியே தூக்கி எறியப்பட்டார்கள். தூக்கி எறியப்பட்ட பிறகு அந்த கட்டிலில் நின்றார்கள். குதிக்க ஆரம்பித்தார்கள், குதிக்க ஆரம்பித்தார்கள், குதிக்க ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், வலியெல்லாம் போயிடுச்சு, வலியெல்லாம் போயிடுச்சு, வலியெல்லாம் போயிடுச்சு என்று குதித்து ஆர்ப்பரித்தார்கள். சொன்னார்கள், பிள்ளைங்களா எங்க இருக்கிறீங்க? இன்றைக்கு மதர்ஸ் டே, மதர்ஸ் டே. உங்க அம்மாவை ஏசப்பா உங்களுக்கு திரும்ப கொடுத்து விட்டார், திரும்ப கொடுத்து விட்டார். அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள். எல்லார் கண்களிலும் கண்ணீர். ஜீவ கற்கள்.
நீங்கள் ஜீவ கற்களால் கட்டப்பட்டு மாளிகையாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் பெருகிக் கொண்டே இருக்கும், பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த ஜீவ வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்களுக்கு வரும். பாருங்கள், நான் நொந்து போய் பலவீனத்தோடு பயத்தோடு திகிலோடு இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை அந்த சகோதரியை உயிரோடு எழுப்பியது. நாம் அல்ல, கிறிஸ்து நமக்கு அஸ்திபாரமாக இருந்து அவருடைய வார்த்தையை கொடுத்து 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 நம்மை ஜீவனுள்ள கற்களாக வைக்கிறார். இன்று அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அவருடைய வசனத்தை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அந்த வசனத்தினால் நிரம்பி இருக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். சந்தோஷமாக பாடுவோமா? உனையொடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனையொடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும், அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும், அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ எழுந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ எழுந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். இதை நம்புகிறீர்களா? கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். உங்கள் கட்டுகள் எல்லாம் என்று அறுந்து விழும். உங்களுக்குரிய தரிசனம் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே திறக்கும், துவங்கும். அனுகூல வாசல்கள் திறக்கிறது. ஜீவனுள்ள கற்களாக நீங்கள் மாறி எல்லாம் அனுகூலமாக மாறும்படி ஆண்டவர் செய்வார். வேலை செத்து கிடக்குது, குடும்பம் செத்து கிடக்குது, உறவு செத்து கிடக்குது, பணம் வசதி எல்லாம் செத்து கிடக்குது, பரிசுத்தம் செத்து கிடக்குதுன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை இன்று உயிர்ப்பிப்பார். உங்களுக்குரிய தரிசனம், உங்களுக்காக ஆண்டவர் திட்டம் பண்ணின தரிசனம், மாளிகையாக இருக்கத்தக்கதான தரிசனத்தை ஆண்டவர் திறந்து விடுகிறார். நோ மோர் லாசஸ். இனி இழப்பு இல்லை, இனி துக்கம் இல்லை. முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படியாக ஜீவனோடு எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது, இறங்குகிறது. கரங்களை தட்டி எல்லாரும் சந்தோஷமாக பாடுங்கள். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். ஆமென். ஜீவனுள்ள கற்களாக உங்களை அவருடைய வீடாக கட்டுகிறார். கடைசியாக ஆண்டவர் உங்கள் வீட்டை சுற்றிலும் சமாதான வேலியை போடுகிறார். சங்கீதம் 147:14 படி, உன் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். 2 சாமுவேல் 7:29 படி உங்க வீட்டுக்குள்ள உசிதமான கோதுமையை, உசிதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் போட போகிறார். வெறும் டேபிள், சேரு, சோஃபா, ஃப்ரிட்ஜு, ஏசி, சோலார் மட்டும் இல்ல, உயர்ந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்க வீட்டை நிரப்பும்படி செய்கிறார்.
சந்தோஷம், செழிப்பு, கனம், மகிழ்ச்சி, தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள் இருக்கும். உங்களை வீட்டு சுற்றிலும் சமாதானம் உள்ள வேலி. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், சமாதான வேலி. சத்தம் கேட்கல, இந்த சைடு கேட்கல. வண்டர்ஃபுல். சமாதான வேலியை ஆண்டவர் போடுறார். இந்த சமாதான வேலியை ஆண்டவர் போடும்போது பிசாசு கதறுகிறான். யோபை பார்த்து, யோபை குறித்து பிசாசு கதறுகிறான். யோபு 1:10, ஆண்டவரே, யோபை சுற்றிலும் ஒரு வேலியை போட்டிருக்கிறீரே சாமி, என்னால உள்ள போக முடியல சாமி, போக முடியல சாமி. சமாதான வேலி. அவனையும் அவன் பிள்ளைங்களையும் அவனுக்கு உரிய எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். உங்களுக்கும் அப்படிப்பட்ட வீட்டை ஆண்டவர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாம் சமாதானம். உள்ள போகும்போதும் சமாதானம், உள்ள வெளியே வரும்போதும் சமாதானம். உள்ள போகும்போதும் ஆசீர்வாதம், வெளியே வரும்பொழுதும் ஆசீர்வாதம். சில நாட்களுக்கு முன்பதாக காருண்யாவிலே, பெதஸ்தாவிலே பெரிய கூட்டம் ஜனங்கள், அவர்கள் அற்புதங்களுக்காக வந்திருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள். ஆனால் மேடைக்கு போகும் முன்பதாக, ஜனங்களுக்கு தனித்தனியாக ஜெபிக்கும் முன்பதாக ஒரு துக்ககரமான செய்தி எனக்கு வந்தது. ஒரு சேலஞ்ச், ஒரு போராட்டம். ஏன்னா நான் சான்சலராகவும் இருக்கிறேன். இயேசு அழைக்கிறார் ஊழியத்தையும் சுமக்க வேண்டும். கோடிக்கணக்கான மக்களை சுமக்க வேண்டும். சீஷா மூலம் ஏழைகளை சுமக்க வேண்டும். இன்னும் சமுதாயத்திலும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை, தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்ல வேண்டும். இந்த நிலைமையில் போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் போராட்டம் வரும் பொழுது அதன் பிறகு ஆண்டவர் தோன்றுவார். ஒரு சமாதானம் என் உள்ளத்திற்குள் வரும். நான் செய்ய வேண்டியதை, நான் சொல்ல வேண்டியதை என் இருதயத்திலே ஆண்டவர் போடுவார். அதை வைத்துதான் ஒவ்வொன்றையும் செய்கிறேன். போராட்டம் வரும். ஆண்டவர் போராட்டத்தை எப்படி சமாளிப்பதுன்னு என்கிட்ட பேசவே மாட்டார். மாறாக ஆண்டவர் புதிய திட்டத்தை எனக்கு கொடுப்பார். புதிய காரியங்களை செய்யும்படி செய்வார். அதை செய்யும் பொழுது கர்த்தர் எங்களை இன்னும் உயர்த்துவார். இந்த போராட்டங்கள் எல்லாம் உயர 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 தானாக அழியும். என்ன பேசினாலும் சரி, ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாக என்ன பேசினாலும் சரி, பொய்யாக பேசுவார்கள். பேரை கெடுக்க, கிறிஸ்தவத்தை கெடுக்க, கிறிஸ்தவ மக்களை பிரிக்க. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நீ அதை பார்க்கவே கூடாது. இது பார்த்தால் இதன் மூலம் பிசாசு உள்ள வந்துருவான். யோவான் 13:27 படி சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். ஏன்? 2வது வசனம், அவன் சாத்தானுக்கு தன் காதை கொடுத்தான். நமக்கும் உலக வார்த்தைகளுக்கும், உலக மக்களுடைய காரியங்களை குறித்து சொல்லும் வார்த்தைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. யாரை குறித்தும் நீங்கள் கேட்கவே கூடாது. ஜீவ வார்த்தையாகி இயேசுவையே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு சொன்னார் அப்படி. நீ இதை பார்க்கவும் கூடாது, உன் மனதில் கொள்ளவும் கூடாது. நீ எழுந்து நின்று இதுதான் சரி என்று உன்னையே நீ டிஃபெண்ட் பண்ணவும் கூடாது. உன்னை குறித்து நான் நீதிமான், நான் இப்படி செய்திருக்கிறேன், இதெல்லாம் பொய்ன்னு ஒரு நாளும் நீ சொல்லக்கூடாது. உன் வாயை வைத்து இயேசு 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 என்று தான் சொல்ல வேண்டும். ஜீவனுள்ள வார்த்தை தானும் சொல்ல வேண்டும். என்னை குறித்து தான் பேச வேண்டும். உன்னை குறித்தோ, உன் குடும்பத்தை குறித்தோ, உன் ஸ்தாபனங்களை குறித்தோ, உன்னுடைய நீதியை குறித்தோ நீ பேசவே கூடாது. அப்படியே நான் செய்து வருகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்டவைகள் வரும் பொழுது அவர் ஜீவ வார்த்தை எனக்கு அனுப்புகிறார். அவர் செய்ய வேண்டிய திட்டங்களை எனக்கு சொல்லுகிறார். அதை அறிவிக்கிறேன். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் எழுந்தருளுகிறார். சமாதான வேலியை போடுகிறார். அதோடு கூட அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது அது சாபத்தை அழிக்கிறது. நமக்கு முன்பதாக தவறாக செயல்படும் மக்களுடைய கிரியைகளை அழிக்கிறது. இயேசு பெரியவர், நமக்குள் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதின் மூலமாக விளங்க செய்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டு, நான் சபிக்க முடியாது, எவ்வளவு காசு கொடுத்தாலும் சபிக்க முடியாது என்று சொல்லி இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தார்.
ஆசீர்வதித்தான். சபிப்பார்கள், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதே வாயினால் எங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. இயேசுவின் ஆசீர்வாதம் தான் தேவை. இயேசுவின் ஆசீர்வாதம் தான் தேவை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் நான் சொன்னேன், இந்த ஜனங்களுக்கு அவள் கண்ணீர் துடைக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணினாலும் அவர்களுக்கு அற்புதம் நடக்கணும். நான் இயேசுவோடு இணையட்டும், என் பாடுகளோடு இணைய மாட்டேன், இயேசுவோடு இணையட்டும் என்று சொல்லி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இவர்களுக்கு உதவி செய்ய என்னை உமது ஜீவனால் நிரப்ப சுவாமி, சமாதானத்தினால் நிரப்ப சுவாமி, உமது வல்லமையினால் நிரப்பும் என்று ஜெபித்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். முதல் சகோதரி வந்தார்கள். ஆனால் நான்காவது நின்று கொண்டிருந்த சகோதரி, இவர்களுக்கு நான் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கதறினார்கள். அவர்களுக்குள்ள இருந்த பிசாசு கதறியது, சொன்னது, எரிகிறதே எரிகிறதே எரிகிறதே, நான் போயிடுறேன், அதோ அவர் அருகில இயேசு இருக்கிறார், என்கிட்ட அவர்கிட்ட என்னை கொண்டு போகாதீங்க, நான் போயிடுறேன், நான் ஓடிடுறேன் என்று இழுத்து கொண்டு போனது. அப்பதான் எனக்கு ஒரே சந்தோஷம். என்னோடு இருப்பது என் பிரச்சனைகள் அல்ல, என்னோடு இருப்பது அஸ்திபாரமாகிய இயேசு, என்னோடு இருப்பது ஜீவ கல்லாகிய இயேசு, என்னை சுற்றிலும் இருப்பது சமாதான வேலி, எனக்குள் இருப்பது அவருடைய ஆசீர்வாதம், அற்புதங்களை கொண்டு வரும் ஆசீர்வாதம், ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கும் ஆசீர்வாதம். நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் அந்த சகோதரிக்கு ஜெபிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அப்படியே விழுந்தார்கள். இயேசு அவர்களை விடுவித்திருந்தார். உங்களுக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது, இயேசுவாகிய ஆசீர்வாதம். தைரியமாக இருங்கள். உங்கள் சொந்த காரியங்களிலும் சரி, மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களிலும் சரி, உங்களை சுற்றிலும் சமாதான வேலி இருக்கிறது. ஒருவனும் உங்களை மேற்கொள்வதில்லை. பிசாசு உங்களை குறித்து கதறுவான். இவர்களை குறித்து, ஆண்டவனே இவர்களை சுற்றிலும் சமாதான வேலியை போட்டிருக்கிறேன், என்னால தொட முடியலையே தொட முடியலையே தொட முடியலையே. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இயேசுவின் பிள்ளையாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இயேசுவின் சித்தத்தை செய்து மற்றவர்கள் கண்ணீரை துடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த பாக்கியத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தர விரும்புகிறார். அதற்கான அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். சகரியா 2:5 படி உங்களை சுற்றிலும் அக்கினி மதலாக இயேசு இருக்கிறார். அவருடைய மகிமை உங்கள் மீது இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உலகத்தின் போராட்டங்களை தள்ளி, உலகத்தின் மக்களுடைய பேச்சுகளை தள்ளி, அதை கேட்கவே கேட்காமல் அதன் மத்தியில் ஆர்ப்பரித்து, ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை அழைத்திருக்கிறார் என்று அவருடைய சித்தத்தையே நிறைவேற்றுங்கள். சாலமோன் சொன்னான், எனக்கு எதிரிகளே இல்லை, என்னை சுற்றிலும் சமாதானம் சமாதானம் சமாதானம். ஆகவே நான் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுவேன், ஆலயத்தை கட்டுவேன். உங்களை சுற்றிலும் ஆண்டவர் சமாதானத்தை வேலியாக வைத்திருக்கிறார். உங்களுக்குள் அவருடைய அபிஷேகம், ஆசீர்வாதம், கனம் என்னும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வீட்டை கட்டுங்கள். மற்றவர்களை அவர்கள் பாடுகளில் இருந்து விடுதலை செய்யுங்கள். இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுங்கள். இயேசுவை ஜனங்களுக்கு சுமந்து கொண்டு ஏழைகளை பராமரியுங்கள். அதற்கு தான் சீஷா ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி ஆண்டவர் எனக்கு சொன்னார். அதை செய்ய ஆரம்பித்தவுடன் டெல்லியில் 24 மணி நேரமும் நேஷனல் பிரேயர் டவரை ஆரம்பித்து தேசத்திற்காக இப்பொழுது பாராளுமன்றத்தை பார்த்து கொண்டு 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு இயேசு அழைக்கிறார், காருண்யா. எங்கள் சொந்த வாழ்வில் இருந்த கடனையெல்லாம் ஆண்டவர் நீக்கினார், கடனையெல்லாம் நீக்கினார். அற்புதமாக ஊழியத்தை நடத்தி வருகிறார். மாறாக நாங்கள் மற்றவர்களுடைய ஆலயங்களை கட்ட, மற்ற ஊழியங்களுக்கு கொடுக்க 10ல் 1 பாகத்தை உபயோகப்படுத்த ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏழை பிள்ளைகளை காருண்யா மூலம் படிக்க வைக்க கிருபை செய்திருக்கிறார். 10ல் 1 பாகம் ஃபீஸிலே மற்ற ஏழை பிள்ளைகளுக்கு செல்லுகிறது. நன்றாக மார்க் வாங்கும் ஏழை பிள்ளைகள், விசேஷமாக அது கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக இருப்பதினால் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவி செய்ய ஆண்டவர் வாசலை திறந்திருக்கிறார்.
நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுக்கு பெயரையும் புகழையும் ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம் கொடுப்பார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அதற்கு தமது ஆவியானவரை என்று அளவில்லாமல் ஆண்டவர் தர விரும்புகிறார். இப்பொழுதும் நாம், ஆண்டவரே என்னை உமது ஆவியினால் நிரப்பும் சாமி என்று சொல்லி இயேசு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? இருக்கும் இடத்தில் நாம் எழுந்து இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். இந்த 10 நிமிடங்கள் ஆண்டவரோடு நாம் இணைந்து விடுவோம், இயேசுவோடு இணைந்து விடுவோம். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ. அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்த மல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. Thank you, Jesus. இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இயேசுவோடு இப்பொழுது பேசுங்கள் பிரியமானவர்களே, இயேசுவோடு பேசுங்க. உங்கள் அருகிலே இருக்கிறார். அப்பா, எனக்குள்ள வாரம் சாமி, கணவனுக்குள்ள வாரம் சாமி, பிள்ளைகளுக்குள்ள வாரம் சாமி. அஸ்திபாரமாக நீர்தான் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் சாமி, நீர்தான் இருக்க வேண்டும். எனக்குள்ள வாரும் இயேசுப்பா என்ற அன்போடு அவரை அழையுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் தனிமையாய் வீட்டிற்கு போக மாட்டீர்கள், அநாதைகளாக போக மாட்டீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களிடத்தில் வரும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது,
இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவ பழக்கங்களும், எல்லா இச்சைகளும், எல்லா பயங்களும், எல்லா திகில்களும், பிசாசின் கிரியைகளும் ஒவ்வொரு ஆத்மாவிலிருந்து வெளியே வரும்படி நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. எல்லாரும் வாய் திறந்து நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுப்பா, எனக்குள் இறங்குவதற்காக நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுங்கள். இயேசு ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்குள் இறங்குகிறார். தெய்வம் இறங்குகிறார், தெய்வம் இறங்குகிறார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. இப்ப கேளுங்க, கேளுங்க. எனக்கு வேலை வேணும், எனக்கு சுகம் வேணும்னு கேட்கறதெல்லாம் விட்டுட்டு, இயேசுவே உமக்குள் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறதப்பா, எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. எனக்கு நீர் வேண்டும், ஜீவனுள்ள நீர் வேண்டும் அப்பா. வாரும், 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 வாரும் என்று சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். பயப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். பக்கத்தில் இருப்பவர்களை மறந்து விடுங்கள். இதான் கடைசி நேரம், கடைசி நேரம், கடைசி நேரம். நீங்க கூப்பிடுனா வந்ததுக்கே எல்லாம் வீணா போயிடும். பிசாசு காத்துக்கிட்டு இருக்கான். வேண்டாம், இயேசுதான் வேண்டும், இயேசுதான் வேண்டும். எனக்கு இயேசுதான் வேண்டும், இயேசுதான் வேண்டும். என் வாழ்க்கையை இயேசுவினிடம் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமாய் இருக்கும்படியாக, ஜீவனுள்ள கல்லாக இருக்கும்படியாக ஆண்டவரே என்னை நிரப்பும், 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 நிரப்பும் சுவாமி. எஸ், எஸ் லார்ட், கம் இன்டு மீ. வாய் திறந்து சொல்லுங்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவளும் பெற்றுக்கொள்ளுகிறாள். எஸ் லார்ட், உமது பிள்ளைகள் கூக்குரலை கேளும் சுவாமி, எங்கள் கூக்குரலை கேளும் சுவாமி. அப்பா, நீர் எங்களுக்கு வேண்டும் அப்பா, நீர் எங்களுக்குள் வேண்டும், எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும் அப்பா. இயேசுவே, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று வாய் திறந்து அழுங்கள். எல்லாரும் அழுவோம். என்னதான் பரிசுத்தம் இருந்தாலும் போதாது. இயேசு முழுமையா வேணும், எல்லாருக்கும் முழுமையா வேணும். என்னதான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் இயேசு வேணும். 100% வேணும். முழு அஸ்திபாரமா இயேசு வேணும். ஜீவனுள்ள கல்லாக வேணும், சமாதான வேலியாக வேணும், ஆசீர்வாதமாக வேணும். வாய் திறந்து கதறுங்கள் பிரியமானவர்களே. இப்பொழுது இயேசு இறங்குகிறார், இயேசு இறங்குகிறார், இயேசு இறங்குகிறார். எல்லாம் புதிதாகி கொண்டிருக்கிறது. பழையவைகள் எல்லாம் புதிதாகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். பலவீனம் எல்லாம் மறைகிறது, சோர்வெல்லாம் மறைகிறது, துக்கமெல்லாம் மறைகிறது, குற்ற உணர்வு மறைகிறது. இயேசுவின் ஜீவன் இறங்குகிறது. நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. இனி ஒருவருக்கும் பாவ ஆசை வரக்கூடாது. வேத வசனம் அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இரும். நீ இயேசுவின் பிள்ளை, உன் சரீரம் இயேசுவின் ஆலயம், நீ பாவம் செய்யாதே என்று அவர்களுக்குள் இருந்து பேசிக்கொண்டே இரும் அப்பா. அவர்களுக்கு பலனை வீணத்திலே பலனை தாரும் அப்பா. இயேசுவை போல பரிசுத்த ஆவியானவரே, உம்மை போல ஒவ்வொருவரையும் மாற்றிவிடும் அப்பா. இந்த பொல்லாத இருள் நிறைந்த, பாவம் நிறைந்த, சாபம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் எல்லாரும் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கும்படியாக, 100% இயேசுவை சுமந்து கொண்டிருக்கும்படியாக, இந்த உலகத்திற்கு ஜீவனையும் வெளிச்சத்தையும் கொண்டு வரும்படியாக எங்களை இப்பொழுது ஆட்கொள்ளும் அப்பா. வாய் திறந்து சொல்லுங்கள். என்னை ஆட்கொள்ளும். எல்லாருக்கும் இயேசுவை நான் கொண்டு வரணும். என்னை ஆட்கொள்ளும், என்னை ஆட்கொள்ளும், என்னை ஆட்கொள்ளும், என்னை ஆட்கொள்ளும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு இறங்கி கொண்டிருக்கிறார், இயேசு இறங்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு புது பாஷையை கொடுக்கிறார். பழைய பாவ பாஷை மறைகிறது, மனுஷிக பாஷை மறைகிறது. இயேசுவின் பாஷை இறங்குகிறது. ஏசாயா 28:11 ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் வல்ல இறைவன் இயேசு தேவன் தமது ஜனங்களோடு அந்நிய பாஷைகளோடும் வியாக்கியான உதடுகளோடும் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை இறங்குகிறது. தேவனுடைய பாஷையை பேச, பரிசுத்த பாஷையை பேச, ஜீவனுள்ள பாஷையை பேச, போராட்டம் வரும் பொழுது அவைகளிலிருந்து விடுதலை பெற கர்த்தருடைய வசனத்தின் பாஷையை பேச கர்த்தர் புது பாஷையை கொடுக்கிறார். அவருடைய வல்லமை இறங்குகிறது, அந்த கிருபை இறங்குகிறது. நிரம்புங்கள், 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 நிரம்புங்கள். இயேசுவால் நிரம்புங்கள். எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படியே மாறுகிறது. நீங்கள் முற்றிலுமாக அழிந்து போகிறீர்கள். இயேசு பெருகுகிறார். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுகிறீர்கள். இப்பொழுது இயேசு உங்கள் மூலமாக வெளிப்படுகிறார். ஜீவன் வெளிப்படுகிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இருள் எல்லாம் மறைகிறது, இருள் எல்லாம் மறைகிறது.
மக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. என்னென்ன சொல்லணுமோ இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்ல வாய் திறந்து பேசுங்க. கர்த்தர் உங்களை புதிய பாஷையினால், அவருடைய தீர்மானத்தை சொல்லும்படியான பாஷையினால் நிரப்புகிறார். இனி வரும் காலத்தை, இனி வரும் காரியங்களை தீர்க்கதரிசனமாக உங்கள் வாயே பேசும். வசனத்தின் மூலம் உங்கள் வாயே பேசும். அது உங்களுக்கு உங்கள் சரீரத்தை ஆலயமாக உருவாக்கும். தேங்க்யூ ஜீசஸ். மத வல்லமை இறங்குவதற்காக மக்கு நன்றி. நன்றி ஏசப்பா. எல்லாரையும் ஆவியினால் நிரப்புவதற்காக நன்றி. கரங்களை தட்டி எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஏசப்பா என்னோடு வருகிறீர். சின்ன பிள்ளை கை தட்டி கொண்டாடுகிறது போல நீங்களும் கொண்டாடுங்கள். கொண்டாடுங்கள். சிறு பிள்ளைகளை போல கொண்டாடுங்கள். இயேசுவை சுற்றிலும் கொண்டாடுங்கள். அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இனி பாவம் ஒருவரையும் தொடக்கூடாது ராஜா. வேத வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் அவர்களோடு பேசிக்கொண்டே இரும் அப்பா. அவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டே இரும் அப்பா. ஜீவனுள்ள கற்களாக ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய ஆலயமாக மாற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. பரலோகம் போய் சேரும் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்பா. அப்படியே இருக்கட்டும். குடும்பத்தினர் உம்மை விட்டு தூரமாக இருந்தால் அப்பா, இந்த நேரத்தில் அவர்கள் மீது உமது ஜீவன் இறங்கட்டும். எங்கிருந்தாலும் அவர்கள் பாவங்கள் நீங்கட்டும். அவர்கள் பரிசுத்தமாகும்படியாக தங்களை இயேசுவினிடம் ஒப்புக் கொடுக்கட்டும். மத பிள்ளைகளோடு உறவாடை, மத பிள்ளைகளோடு ஆண்டவனே உறவு செலுத்தும்படியாக அவர்களோடு இணையட்டும் ஏசப்பா. சமாதான ஆவி கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் வரட்டும் ஏசப்பா. வரட்டும் அப்பா, வரட்டும். ஒவ்வொரு வீடும் தேவனுடைய ஆலயமாக மாறட்டும். ஒவ்வொரு ஊழியமும் தேவனுடைய ஆலயமாக மாறட்டும் அப்பா. இந்த கிருபை இறங்குவதற்காக நன்றி. கோடா கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே அத்தனை பிரிக்கும் ஆவிகளையும் பிரிவினை ஆவிகளையும் நரகத்திற்கு துரத்துகிறேன். பொல்லாத பிரிவினையின் ஆவியே, சண்டையின் ஆவியே, மனக்கசப்பின் ஆவியே, பெருமையின் ஆவியே, குடும்பத்தை பிளக்கும் ஆவியே, வேலையை இழக்க வைக்கும் ஆவியே, ஊழியத்தை இழக்க வைக்கும் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் விட்டு நீ வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். அவர்களோடு இருப்பவர்களையும் விட்டு நீ வெளியே போ. இனி அவர்களை தொடாதே. இனி அவர்களை தொடாதே. பிள்ளைகள் இனி தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி பரிசுத்தவான்களாக இருக்கட்டும். பரிசுத்தவாட்டிகளாக இருக்கட்டும். நான் சொல்லுகிறபடி ஆகட்டும். ஒவ்வொருவர் ஜெபத்திற்கும் இப்பொழுது பதில் வரட்டும் அப்பா. குடும்பத்தில் அத்தனை பேரும் இயேசுவை போல மாறட்டும் அப்பா. இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேன் அப்பா. இப்பொழுதே அதை செய்யும். இப்பொழுதே அதை செய்யும். இந்த வினாடியை நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமான குடும்ப வாழ்க்கை, பரிசுத்தமான குடும்பமாக, ஜீவனால் நிரப்பப்பட்ட குடும்பமாக கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். அதை நம்பி கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? அவரை பார்த்து சொல்லுங்கள், நன்றி 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 ஏசப்பா. உரத்த சத்தமாய் கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆர்ப்பரியுங்கள். பிசாசு வெட்கப்பட்டான். பிரிவினையின் ஆவிகள் மறைகிறது. பிள்ளைகள் மீது உமது ஜீவனை அனுப்பும். பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாகட்டும். படிப்பிலே கான்சென்ட்ரேஷன் தாரும் அப்பா. உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும். உமது ஆவியினால் சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை நிரப்பும் அப்பா. வாலிபர்களே கதறுங்கள். எனக்கு எதிர்காலம் நீர்தான் ஏசப்பா, நீர்தான் ஏசப்பா. ஜோமணி படிப்பேன், ஜோமணி பரிசுத்தமா ஒவ்வொரு நாளும் வாழ்வேன். எனக்கு உதவி செய்யும். என்னை உமது ஆவியினால் நிரப்பும் என்று வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் கதறுங்கள். இயேசு உங்களை நிரப்புகிறார். இந்த பொல்லாத உலகத்திலே இயேசுவை தவிர உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்பொழுது அவர் உங்களுக்குள் இறங்குகிறார், இறங்குகிறார், இறங்குகிறார். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீரேன் சிநேகிதன் ஏசப்பா, நீதேன் சிநேகிதர் ஏசப்பா என்று சொல்லி இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள், இயேசுவை சுமந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. அப்பா, யார் யாருக்கு வீடு இல்லையோ, வேலை இல்லையோ, குடும்பம் இல்லையோ, அவர்களுக்கு சகலத்தையும் கட்டி எழுப்ப சுவாமி. நாளை காலையே அவர்களுக்கு வேலை வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
பண கஷ்டம் மறையட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை அத்தனை பேர் மீதும் வைக்கிறேன். அதை நீர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. யார் யாருக்கு வீடு இல்லையோ அற்புதமாக அவர்களுக்கு வீட்டை கட்டித்தாரும் அப்பா. வீடு நிமித்தம் இருக்கும் பண கஷ்டத்தை எடுத்து போடும் அப்பா. சமாதானத்தோடு வீட்டிலே வசிக்கும்படி கிருபை செய்யும். கர்த்தர் இதை செய்கிறார் என்று நம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏசப்பா, எனக்கு வீடு கட்டுவதற்காக, சமாதானத்தோடு வீட்டை அனுபவிப்பதற்காக, அருளை தருவதற்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். குடும்பமாக சந்தோஷமாய் ஜெபிக்கும் நாட்களை இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு திறந்து விடுகிறோம் அப்பா. ஒருவருக்கொருவர் தீர்க்க தரிசனம் உரைத்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் நாட்களை இவர்களுக்கு திறக்கிறோம். இந்த நாளை மறந்து விடாதீர்கள். மார்ச் 1 இருந்து இந்த அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். வேலை வரும். உயர்ந்த ஸ்தானத்தில் வேலை வரும். பிசினஸை உமது பிள்ளைகளுக்கு திறந்தரலும். அதற்கு பணத்தை கையிலே தாரும். ஆர்டர்ஸை தாரும். அவர் செய்யும் பிசினஸை 100 மடங்கு நீ பலன் உள்ளதாக மாற்றும் அப்பா. லாஸே வரக்கூடாது ராஜா. என்ன சட்டம் இருந்தாலும் சரி, அதற்கு மேலாக அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தவுமால் முடியுமே அப்பா. தயவு செய்து நீதியா எல்லாவற்றையும் செய்யட்டும். ஆனால் ஆசீர்வாதம் 100 வரட்டும். இந்த பாக்கியத்தை பிசினஸ் வைத்திருக்கும் அத்தனை பேர் மீதும் வைக்கிறேன் அப்பா. நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. தைரியமாய் போய் உங்கள் வணிகத்தை செய்யுங்கள். ஊழியம் செய்கிற அத்தனை பேர் மீது உமது கரம் இறங்கட்டும். தீர்க்கதரிசிகளாக வல்லமையாக உபயோகப்படுத்தும். எல்லாரும் இயேசு இயேசு இயேசுவையே கொண்டு செல்லட்டும். மனுஷ வார்த்தை ஒரு வாயிலும் வரக்கூடாது. இன்று முதல் நீர் வெளிப்படும். இந்த அருளை தருவதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியமும் 1000 மடங்கு பெருகட்டும் அப்பா. ஆசீர்வதியும். நோயுள்ள பாகங்களில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். உங்களை சுகமாக்குகிறார். இயேசப்பா, மது பிள்ளைகள் மீது மனது உருகி மது தழும்புகள் நிறைந்த கரத்தினால் அவள் சரீர உறுப்புகளை இப்பொழுது தொடும் ஏசப்பா. தொடும் ஏசப்பா. இப்பொழுது அத்தனை நோயும் கரைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அத்தனை நோயும் மறைவதாக. எல்லா கவுண்டும் நார்மல் ஆகட்டும். எல்லா ரீடிங்கும் நார்மல் ஆகட்டும். எல்லா உறுப்புகளும் சரியாக செயல்படட்டும். எல்லா பலவீனமும் மறையட்டும். வலிகள் மறையட்டும். கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். மூளை உறுப்புகள் எல்லாம் சுகமாகட்டும் அப்பா. சுருங்கின மூளை எல்லாம், மூளை பேசேஜ் எல்லாம், நர்வ்ஸ் எல்லாம் சுகம் அடையட்டும். மது ஜீவன் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி நன்றி நன்றி. வாய் திறந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள். இயேசு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Jesus is healing right now, right now, right now. வாய் திறந்து நன்றி சொல்லுங்கள். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாரும் வாய் திறந்து நன்றி சொல்லுங்கள். இயேசு தொடுகிறார். இயேசுப்பா தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நோய்கள் மறைகிறது. பலவீனங்கள் மறைகிறது. நீண்ட ஆயுளை மது பிள்ளைகளுக்கு தாரும். வேலை செய்ய பலனை தாரும். குடும்பத்தை சுமக்க பலனை தாரும் அப்பா. மது ஜீவன் இறங்கட்டும் ஏசப்பா. இனி இந்த நோய்களை பார்க்கவே கூடாது. பலவீனங்களை பார்க்கவே கூடாது. கட்டிகளை பார்க்கவே கூடாது. குழந்தை இல்லாத கர்ப்பத்தில் இப்பொழுது குழந்தை உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். சுகந்தி, உங்கள் கர்ப்பத்தை ஆண்டவர் தொட்டார். கர்த்தர் தொடுகிறார். ஒவ்வொரு கர்ப்பத்தையும், குழந்தைக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவர் கர்ப்பத்தையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைகளால் எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்த்து பிள்ளைகளை மறுரூபப்படுத்துகிறார். தேங்க்யூ ஜீசஸ். மருமகன் உங்களுக்கு பிள்ளைகளாகவே இருக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களையும் செழிக்க செய்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் மீது இறங்குகிறது. உங்களில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நான் தீர்க்கதரிசியாய் இருக்க விரும்புகிறேன், சாலமோனை போல ஞானத்தினால் நிரம்பி சமாதானம் என்னை சூழ்ந்திருக்க, சகல பாக்கியங்களும் எனக்கு வர, அவருடைய ராஜ்யத்தை நான் கட்ட வேண்டும்.
நான் ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தருக்கென்று திகழ வேண்டும், வேலையில் உயர்ந்திருக்க வேண்டும், பிசினஸ்ல உயர்ந்திருக்க வேண்டும். ஆனாலும் அவருடைய தீர்க்கதரிசியாக இருக்கணும். எல்லாருக்கும் இயேசுவை நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். கடைசி ஜெபம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசப்பா, உமக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீர் அவர்களுக்குள் பெருக வேண்டும் என்று, தீர்க்க தரிசன வரங்களினால் நிரப்ப வேண்டும் என்று கரங்களை உயர்த்தி இருக்கும் அது பிள்ளைகளை உமது ஆவியினால் இப்பொழுது நிரப்பும். தீர்க்க தரிசன வல்லமை இறங்குவதாக, தீர்க்க தரிசன வரங்கள் கிரியை செய்வதாக. அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் இயேசு ஜனங்களுக்குள் இறங்குவீராக. குடும்பத்தின் மக்களுக்குள் இயேசு இறங்குவீராக. அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்குள் அவர்கள் சொல்லும் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவே நீர் இறங்குவீராக. ராஜா, இறங்குவீராக. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உமது ராஜ்யத்தை தேசத்திலும் உலகத்திலும் கட்டும்படி எங்களை இப்பொழுது ஆட்கொள்ளும். உமது ஜீவனால் நிரப்ப சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, செய்வதற்காக நன்றி, செய்வதற்காக நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார், அவரை போல மாற்றி இருக்கிறார். 3 நாட்களும் கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் வந்து சாட்சி சொல்லலாம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சில வினாடிகள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நான் ஜீவ பயணம் போகிறேன், என்னுடன் வருவார் ஈசு, 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 என்னுடன் வருவார் ஈசு. எல்லாரும் கரங்களை அசைத்து பாடுவோமா? கடைசியாக கரங்களை அசைத்து பாடுவோம். இயேசு, இயேசு, என்னுடன் வருவார் ஈசு, இயேசு, இயேசு, என்னுடன் வருவார் ஈசு, இயேசு, இயேசு, என்னுடன் வருவார் ஈசு. இயேசு உங்களோடு வருகிறார். இயேசு, இயேசு, என்னுடன் வருவார் ஈசு. நான் ஜீவ பயணம் போகிறேன், என்னுடன் வருவார் ஈசு. நான் வேலை செய்ய போகிறேன், என்னுடன் வருவார் ஈசு. நான் குடும்பம் நடத்த போகிறேன், என்னுடன் வருவார் ஈசு. நான் பரீட்சை எழுத போகிறேன், என்னுடன் வருவார் ஈசு. நான் ஊழியம் செய்ய போகிறேன், என்னுடன் வருவார் ஈசு. கடைசியாக ஈசு, இயேசு, என்னுடன் வருவார் ஈசு, என்னுடன் வருவார் ஈசு. எல்லாரும் கரங்களை வைத்து கடைசியாக சொல்லுவோம். என்னுடன் வருவார் ஈசு, என்னுடன் வருவார் ஈசு. Amen. Praise God. ஆண்டவர்களோடு வருவார், வருகிறார். தைரியமாக செல்லுங்கள். உங்களுக்கு வீட்டை கட்டி இருக்கிறார், அதை போய் அனுபவியுங்கள். எல்லாருக்கும் இயேசுவாகிய வீட்டை கட்டி எழுப்புவோம். God bless you. God bless you.